ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்ற பொழுது தலைகளை தாழ்ச்சி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம் கிருபை இறக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த நல்ல கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திர கால விலைக்காக நன்றி சொல்லுகிறோம். காலை தோறும் உமது கிருபைகள் புதிதாக இருக்கிறபடியாக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாம் நிர்மூலமாகாது இருக்கிற கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லையே. அவைகள் காலை தோறும் புதியவளாக இருக்கின்ற வசனத்தின்படியாக ஆண்டவரே, நம்முடைய கிருபைகள் காலை தோறும் புதியவளாக இருந்து தொடர்ந்து வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோங்க. தாவை சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நம்முடைய ஆண்டு தெய்வீக பாதுகாப்பின் கரம் எங்களோடு கூட தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்தட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிரசனம் ஆளுகையும் ஆண்டவரே இந்த நாளில் ஆமாண்ட வழி நடத்துவதிலும் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக எங்களை தாழ்த்தி ஆண்டவரே சோத்திரமுடைய இறக்கத்துக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நடத்தணும். நம்முடைய பிள்ளைகளுடைய கைகள் பிரயாசங்கள், தொழில்கள், வியாபாரங்கள், வேலைகள், பிள்ளைகளுடைய படிப்புகள், எதிர்காலங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரம். அதே போல் பவுலிக்கார குடும்பத்து பிள்ளைகளை சந்ததிகளை தனித்தனியாக ஆசீர்வதிங்க. விசுவாச குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளை தனித்தனியாக ஆசீர்வதிங்க. நல்ல தெய்வீக சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க. சபைக்கு கொண்டு வருகிற புதிய ஆத்மகள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே ரட்சித்து சபையில் சேர்க்க முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவு தேவனாய் கர்த்தருடைய பிரசனமும் ஆளுகையும் இருக்கட்டும். ஆண்டவரை ஒவ்வொருவரும் நல்ல விழிப்போடு கர்த்தருடைய வார்த்தைகளை வசனங்களை அப்பா சோத்தரிக்கிறோம். ஆண்டவரை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட சோத்திரம் பயன்பட ஆண்டவரே பலன் பெற்று ஆண்டவரை மக்கென்று வாழ கர்த்தர் நீர் உதவி செய்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். தடையெல்லாம் அப்புறப்படுத்தி போடும். நம்முடைய ஆண்டவரே சிலுவையின் மறைவுக்குள்ள எங்கள் மறைத்துக்குள்ளும் அக்னிமினாய் வெளியெடுத்து தூதர்களை பணிவிட அவைகளை காவல் வைத்து நடத்தும். ஆமாண்டவரே, தெய்வீக பிரசனம் இருந்து குடும்பங்களுக்கு விரோதமாக போராடுகிற ஆண்டவரே, ஒரு மனம், ஒற்றுமை, ஐக்கியம், சமாதானத்தை கெடுக்க நினைக்கிற எல்லா பிசாசு தந்திரமான எண்ணங்கள், மனுஷருடைய தந்திரமான எண்ணங்கள், திட்டங்கள் ஆண்டவரே குடும்பங்களுக்கு விரோதமாக செயல்படாதபடிக்கு அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியக்கார குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகள், விசுவாசி குடும்பத்து பிள்ளைகள் சந்ததிகளுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு அவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி எல்லா மனுஷிய வல்லமைகள், எல்லா பிசாசின் தீய வல்லமைகள், கிரியைகள் எல்லாம் முற்றிலுமாய் அழிந்து போக முடியாது ஜெபிக்கிறோம். செயலிட்டு போக முடியாது, நிர்மூலமாக முடியாது இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை எல்லாம் கட்டி கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். வல்லமில்லை இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களும் பதில்தாரம் இரட்சகர் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை ஸ்தோத்திரம் வாசிக்கலாம். ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. சோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்தை தான் இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக 2026 3ஆம் மாதம் இந்த நாளிற்கு இந்த மாதம் முழுவதற்கும் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்கிறார்? கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, தமது ஜனம் அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைக்கி அவர்களும் ரட்சிக்கப்பட்ட அவர்களும் தேவனுடைய ஜனங்கள் தான். ரட்சிக்கப்பட்ட புதிய ஏற்பாடு சபையாகிய நாமும் அவருடைய ஜனங்கள் தான். ஹல்லேலூயா. ஆமாம், நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தியாக வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா. புறஜாதி ஜனங்கள் இனிமே நிந்தியாக நம்மை சோத்திரம் பேசாதபடிக்கு, நிந்தையாக நம்மை நடத்தாதபடிக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா. அதோடு கூட நமக்கு என்ன கொடுப்பாராம்? தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். அது 3 விதமான ஆசீர்வாதங்களை குறிக்கிறது. உலக ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை இந்த 3 வார்த்தைகளும் குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. அதோடு கூட சொல்கிறார், நீங்கள் அதனால் திருப்தி ஆவீர்கள். ஹல்லேலூயா. நிந்தையாக வைக்க மாட்டேன். சோத்திரம். 3 விதமான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன், நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. சோத்திரம். இதை நீங்கள் விசுவாசிக்கணும், நாம் விசுவாசிக்கணும். கர்த்தர் சோத்திரம் இந்த மாதத்தில் நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். சரி, அப்படியாக 3 விதமான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லும்போது, தானியத்தை என்று சொல்லும்போது அது உலக ஆசீர்வாதத்தை கொடுக்குது. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். அதே சமயத்தில் உலகத்தில் வாழ்கிறோம். அப்போ உலகத்தில் வாழ்கிறதுக்கு நமக்கு ஆகாரம், வயிற்றுக்கு போஜனம் வேண்டும் இல்லையா? அப்போ அந்த ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதம்.
கர்த்தர் சோத்திரம். அதே வேளையில் என்னத்தை கொடுக்குறாராம்? திராட்சரசத்தை கொடுக்குறார் என்று சொல்லும்போது அவர் தமது இரத்தத்தையே கொடுத்துருக்கிறார் நமக்கு. அல்லேலூயா, சோத்திரம். அது எதற்கு? நம்முடைய சரீரம் சுகம் பெற, பலம் பெற, ஆரோக்கியமடைய. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்துக்கு என்ன வல்லமை இருக்குது? பாவங்களை நீக்கிறதுக்கு மட்டும் உள்ள வல்லமை. சோத்திரம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லம் ரத்தம் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்டது ஒன்று முதல் காரணம். நம்முடைய பாவங்கள் முழுவதையும், உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்கள், அவரை விசுவாசிக்கிற ஜனங்கள், அவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பின ஜனங்களுக்கு அவருடைய ரத்தம் பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்துகிறது. அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சரீரத்தில் தெய்வீக சுகத்தை கொடுக்கிறது. அல்லேலூயா, சோத்திரம். சரி, அடுத்து என்னத்தை கொடுக்குறாராம்? எண்ணெயை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். இது எதென்றால் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இது அபிஷேகத்திற்கும் அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. 3 விதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும் தானே? அல்லேலூயா. அவன் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட இந்த வார்த்தைகளை சொல்லி மனப்பாடமாக அந்த வசனத்தை யோவேல் 2:19 மனப்பாடமாக பண்ண முடியுமா? மனப்பாடம் பண்ண முடியுமா இல்லையா? மனப்பாடம் பண்ணுங்க, அப்படியே அறிக்கையிடுங்க. 3 காரியம் நிந்தியாக வைக்க மாட்டேன்னு சொல்லி பாருங்கள். ஒரு சில குடும்பங்களெல்லாம் சோதரம் ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஏதோ ஒரு விதத்தில் கடன் வாங்கி நிந்தப்படுகிறார்கள். சோதரம் பல விதமான குறைவுகளில் வாழ்ந்து என்ன செய்கிறாங்க? நிந்தி அடைகிறார். காரணம் என்ன? சோதரம் சரியான ஜபம் இல்லை. சோத்திரம். இந்த நல்ல ஆண்டவர் சமூகத்தை தேட முடியாத காரியம். இந்த நாட்களில் காலை ஜபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. வரலாம், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வருகிறவர்கள் இருக்கிறீங்க. பகலில் ஜபம் இருக்குது. சோத்திரம். எத்தனை பேருக்கு தெரியும்? பகலில் வழக்கமாக நடக்கிற ஜபங்கள், மாலையில் வழக்கமாக நடக்கிற ஜபங்கள் இருக்குது. இந்த நாட்களிலே சோத்திரம் அவருடைய பாடு மரணத்தை தியானிக்கிற நாட்கள். அல்லேலூயா. எவ்வளோ நேரம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறோமோ எல்லா நிந்தைகளும் நீங்கி போகும். சாதாரணமாக போகாதுங்க. வாக்குத்தத்தத்தை சொன்னால் மட்டும் போதாது. சோத்திரம். அதுக்கேற்றபடி நம்முடைய ஜீவியத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலும் சோத்திரம் தேவனோடு கூட உறவில் பலப்படணும், வளரணும். அல்லேலூயா. சும்மா மந்திரத்தால் மாங்காய் காய்க்காதுன்னு சொல்லுவார் டிஜிஎஸ் ஐயா. அது மாதிரி மந்திரத்தை போட்டு, அதான் ஜப மந்திரத்தை போட்டு என்ன பண்ணிட முடியாது. சோத்திரம். காத்திருக்கணும், நேரம் செலவழிக்கணும். அதற்குன்னு என்ன செய்யணும்? கர்த்தர் சோத்திரம் சொல்லுங்கள். கர்த்தருடைய பிரசனத்தால் உங்கள் வீடு நிறைஞ்சிருக்குதா? துதி சோத்திரம் பாடல்கள் எல்லாம் உங்கள் வீட்டில் தொனிக்குதா? சோத்திரம். எல்லாம் சினிமா பாட்டு தொனிக்குதா? தேவையில்லாமல் சோத்திரம் மொபைலில் வேறு என்னென்னமோ பார்த்து நேரத்தை செலவு பண்ணுறீங்களா? சோத்திரம். அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சு சோத்திரம் நல்ல சோத்திரம் ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. தேவனுடைய பிரசனத்துக்கு இடம் கொடுங்க. தேவ மகிமை நம்மளை நிரப்பட்டும். அல்லேலூயா. அப்போ தாங்க சோதரம். அதாவது உங்களுக்கு ஆசீர்வாதம்னு வழியை காட்டுறேன் சொல்கிறதுனால ஒன்று நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது. சோதரம் இப்படி ஆலோசனை புத்திமுத்தின்ட்டு இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு இதை தானே சொல்லணும். வேறு என்ன சொல்லணும்? சினிமா பாருங்கள், சீரியல் பாருங்கள், பரவாயில்ல அப்படின்னு நான் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். அப்படி சொல்லலாமா ஊழியக்காரங்க? தாராளம் பாருங்கங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவன் ஒரு சிலர் இருக்கிறான். கள்ள போதகங்கள். சோத்திர தவறான சோத்திர வெளிநாட்டிலிருந்து சோத்திர தவறான காரியங்களை பெற்று, தவறான போதனைகளை பெற்று இங்கே போதிக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க பல விதத்தில். ஆமாம், சோத்திரம். ஆனால் அப்படி போதனைகள் கர்த்தருக்குள்ளாக நம்மை வளர்க்காது. கடைசி காலத்தில் வாழ்கிறோங்க. போர் ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கும் போர் ஆரம்பிச்சிருச்சு. சோத்திரம். மருமை எங்கள் நேற்று ஃபோன் பண்ணிக்கிட்டு இருந்துருக்கிறாரு எங்கள் மகளுக்கு. சோத்திரம் வெடி உண்டு சத்தம் அங்கேயும் போட்டான். எங்கே? துபாயில். சோத்திரம் பெரிய சத்தம் கேட்டிருக்குது. சோத்திரம். பக்கத்து நாடு. இது இப்போ தான் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ன்றது சின்ன சின்ன சிட்டி தான். சோத்திரம். ஏவுகணை இப்போ ஈரான்காரன் போட்டான். பெரிய சத்தம் கேட்டிருக்கிறாங்க. என்ன இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா அப்புறம் இவன் போட்டான். ஈரான்காரன் அமெரிக்க இராணுவ தளத்தில் போட்டான். கத்தார், இது பஹ்ரைனா, இப்படிப்பட்ட இடங்கள்லாம் போட்டிருக்கிறான். அடுத்து நம்ம இந்தியாவில் போட மாட்டான்னு சொல்லி தைரியமாக இருக்கிறீங்களா? இல்லை, அப்படி எதுவும் அப்படி பற்றி நம்பிக்கை இருக்கிறீங்களா? நம்ம இந்தியாவுக்குலாம் போர் வராதுங்க, நம்ம ஜாலியாக இருப்போங்க. சோதரம். அப்படிலாம் நினைக்காதீங்க. ஆமாம், உலக போர்னு வந்துச்சுன்னா ஒரு நாடு மிஞ்சாது, எல்லா நாட்டிலையும் யுத்தம் நடக்கும். சோதரம். அதனால் ஆமாம், யுத்தம் வரும்போது பார்த்துக்கலாம், அப்போ ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம நாட்டில் ஜெபம் பண்ணுங்க, தயவுசெய்து ஜெபம் பண்ணுன்னு அடித்து அழுகாத குறையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ பேர் ஜெபிக்கிறீங்கன்னு தெரியல. உங்கள் நன்மைக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஜெபிச்சிங்கன்னா உங்கள் குடும்பம் நல்லா இருக்க போகுது.
ஆமாம், எங்கள் ஜெபத்தை மட்டும் நம்பி இருக்காதீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே சொல்லலையா கேட்டு பாருங்கள். நம்ம சகோதரம் காலை ஜெபத்திலலாம் நல்லா போராடி ஜெபிக்கிறோம், ஆவியில் நடந்து ஜெபிக்கிறோம், உபாச ஜெபங்களெல்லாம் அப்படி பாரத்தோடு ஜெபிக்கிறோம், இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறோம். எதுக்கு? அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் சும்மா இருந்த காரியம் ஆகாது. நாங்கள் ஜெபிக்க, ஆமாம், நீங்களும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? சொல்லுங்கள் பாஸ்டர், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், உங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. பாஸ்டர் அம்மாவுக்கு நல்லா ஜெபம் பண்ணுங்க. சோதரம் கொஞ்சம் பலவீனப்பட்டாங்க. சோதரம் இந்த நாட்களில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களை பலப்படுத்தி கர்த்தர் சோதரம் நல்லா தொடர்ந்து முதல் போல் ஓடுவதற்கு கர்த்தருக்கு கிருபை செய்வாராக. அல்லேலூயா. அவன் பலவீனப்பட்டாலும் படுத்துறல, தொடர்ந்து ஊழியத்தை நான் இணைந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எனக்குமே இந்த கண்ணை ஆப்ரேஷன் பண்ணி சோதரம் அந்த ஒரு வாரம் தான் சர்ச்சுக்கு வர முடியல. அவர் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்? சோத்திரம், எனக்கு நான் சொல்கிற காரியம், நம்ம ஜெபிச்சா தான் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா 3 ஆசீர்வாதங்களை கொடுக்குறார். நிந்தியாக வைக்க மாட்டார் புறஜாதிகள் மத்தியில். சோத்திரம். ஆவிக்குரிய இது, பூமிக்குரிய சோத்திரம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள். சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? அதுதான் என்னது? தெய்வீக சுகம். அடுத்து சொல்கிறார், உங்களை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். அப்போ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாதபடிக்கு அப்போ வாழ்கிறவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. திருப்தியான ஒரு நிலவரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சரி, கர்த்தர் சோதரர் 1 பேதுரு 5:6 வசனத்தை வாசிக்கும் போது, ஏற்ற காலத்தில் தான் அதெல்லாம் செய்வார். எப்போ? எதுக்கு நான் சொல்கிறேன்? வாசிக்கலாம். 1 பேதுரு 5:6, ஏற்ற காலத்தில் கர்த்தர், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் என்னை உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஜபத்தில் இருக்கும்போது தான் அவருடைய பலத்த ஆளுகைக்குள்ளாக நம்ம இருப்போம், பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம். ஜபம் இல்லாத போது சோத்திரம், ஆமாம், அவன் கண்ட்ரோலில் கொண்டு போக பார்ப்பான். ஜபம் இல்லாத போது ஈஸியாக இன்றைக்கி நிறைய பேர் சோத்திரம் ஆண்டவருடைய பிள்ளைகள், பாரம்பரிய சத்தியம் அறியாதவர்கள், சத்தியத்தை வேதத்தை வாசிக்காதவர்கள்லாம் பாருங்கள், எளிதில் பிசாசினுடைய பிடிகளை சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. நல்லா கவனிங்க. ஆனால் நம்ம ஜபத்தில் இருக்கிறவங்க சோதரன் தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம்னா அவருடைய பலத்த கையில் இருக்கும்போது பிசாசு தொட முடியுமா? ஏற்ற காலத்தில் தாங்க உயர்த்துவார். ஏன் அந்த ஏற்ற காலன்ற வார்த்தையை வச்சார் கர்த்தர் ஆவியானவர்? ஏற்ற காலம்னா அதுக்கேற்ற தகுதியோடு இருந்தால் தான் அவர் உயர்த்துவார்னு அர்த்தம். சோத்திரம். அடுத்து அதுவும் கண்டிஷன் இருக்குது. என்னது? ஆண்டவர் கொடுத்த நிபந்தனை என்ன? பலத்த கைக்குள்ளே அடங்கிரு. என்னுடைய பலத்த கையில் ஊழியக்காரனே நீ அடங்கிரு அப்படின்னு என்னோடு கூட பேசுகிறார். விசுவாசியே நீ அடங்கிருன்னு சொல்லி உங்களோடு பேசுகிறார். சோத்திரம். கீழ்ப்படிவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கீழ்ப்படியாமல் மேல்படிக்கு போக முடியாது, உயர்வை பெற முடியாதுங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உபாகமம் 11:14 கர்த்தர் என்ன செய்வாராம்? முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணுவேன்னு சொல்கிறார் பாருங்க. பார்த்தீங்களா? இங்கேயும் 3 வார்த்தை சொல்லப்படும். நீ உன் தானியத்தையும், 2வது திராட்சரசத்தையும், உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு என்ன செய்யணுமா? 3 காரியங்கள். நான் ஏற்ற காலத்தில் என்ன சொல்கிறாரு? ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியும் பின்மாரியும் பெய்ய பண்ணி, அடுத்த வசனம் பாருங்க சோத்திரம். அது மட்டும் இல்லாமல் மிருக ஜீவன்களுக்காகவும் உன் வெளிகளிலே புல்முளைக்கும்படி செய்வேன், நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். யார் சொல்கிறாரு என்கிறார்? கர்த்தர் சொல்லுகிறார், நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய தெய்வம் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம், இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி வார்த்தை வருது பார்த்தீங்களா? சோத்திரம். ஆகவே கர்த்தர் வசனத்தை கொண்டு உறுதிப்படுத்துகிறாருங்க. சோத்திரம். நாம் கீழ்ப்படியணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 15:23 ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா நல்லதுன்னு சொல்லப்படுற. ஏற்ற காலத்தில் கர்த்தர் பாருங்கள் என்ன செய்கிறாரு? ஒவ்வொரு வாரமும் ஏற்ற வேலையை சோத்திரம். ஏற்ற காலத்தில் கர்த்தருடைய வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது, சபையில் கொடுக்கப்படுகிறது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படுகிறது, தேவ செய்தி கொடுக்கப்படுகிறது, தேவ ஆலோசனை கொடுக்கப்படுகிறது. சோத்திரம். புத்திமதியான காரியங்களை கர்த்தர் பேசுகிறார். சோத்திரம். சில சமயம் நம்ம எச்சரித்து உணர்த்தி பேசுகிறார். சோத்திரம். சில சமயம் நம்மை சிட்சித்து கண்டிக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் எதற்கென்றால் நாம் கிறிஸ்துக்குள் தேறினவர்களாக உருவாக. அல்லேலூயா.
ஆமாம், அதைத்தான் யோபு சொல்கிற, நீர் என்னை புடமிட்ட பின்னு தான் சுத்த பொண்ணாக விளங்குவேன். புடமிட வேணாம் எனக்கு, ஐயோ புடமிட்டாலே எனக்கு பிடிக்காதே அப்படின்னுன்னா சுத்த பொண்ணாக மாற முடியாது. கர்த்தருக்கேற்ற பாத்திரமாய் நாம் உருவாக வேண்டும், கடத்துக்குரிய பாத்திரமாய். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நாம் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அவர்களே கொண்டு தான் கர்த்தர் ஏதாவது ஒன்றை செய்வார். ஸ்தோத்திரம். ஆகவே அப்படி தெரிந்து கொண்ட பாத்திரமாய் ஸ்தோத்திரம். நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம். ஆனால் தேவனுக்கென்று பயன்பட வேண்டும். பயன்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்கென்று நாம் செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருக்குன்னு அப்போ ஜெபிக்கிற ஊழியத்தை முதல் செய்யணும். நல்ல ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமாம், ஜெபம் நல்ல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திர ஜெபங்களை பண்ணிக்கிட்டே இருங்க. அதிகமாக ஸ்தோத்திர ஜெபங்களை பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். அப்போ நல்ல ஜெபிக்க, நல்லா துதித்து ஸ்தோத்தரிக்க. ஆமாம், ஸ்தோத்திரம். 1000 ஸ்தோத்திர பலிகள்ன்ற புத்தகங்கள்லாம் இந்த காலத்திலே வந்துடுச்சு. அதெல்லாம் சொல்லி அதில் அருமையான வாக்கு தத்தங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி இது பண்ணும்போது வசனம் உங்களுக்குள்ளே உள்ள பதியும். அதற்குன்னு நேரம் செலவழிக்கணும், அதற்குன்னு சில பணங்கள் செலவழிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமாம், பைபிள் நேரம் செலவழிக்கணுங்க. பைபிள் வாசிக்க நிறைய பேருக்கு பைபிள் வாசிக்க முடியும். ஸ்தோத்திரம். தாய்மொழி தமிழ் தெரியுது தானே இல்லை அனைவருக்கு. ஒரு சிலர் ரொம்ப வயசானவங்களுக்கு படிக்காமல் இருந்திருக்கலாம் அந்த நாட்களில். இன்றைக்கி அதற்கெல்லாம் வசதியாக என்ன வந்துருச்சு? ஆடியோ பைபிள்லாம் வந்துருச்சு. ஆமாம், ஸோ ஆண்டோடைய வசனத்தை ஆடியோ பைபிள் போட்டோம்னா வசனம் இங்கிலீஷ்லேயும் கேட்கலாம், தமிழ்லையும் கேட்கலாம். ஸோ எல்லாம் வசதி வந்து நம்ம செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நாம் குற்றவாளிகளாக காணப்படுவோம். செபிக்காமல் இருந்தால், துதிக்காமல் இருந்தால், ஸ்தோத்திரிக்காமல் இருந்தால், ஆராதிக்காமல் இருந்தால், சபை கூடுகிறதில் விட்டு விட்டோம்னால் ஸ்தோத்திரம், அது நம்ம நன்மை பெற முடியாது. நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வழியை தான் சொல்கிறேன், நன்மை பெறக்கூடிய வழியை தான் நான் சொல்கிறேன். அது இதன்படி நீங்கள் நடக்கும்போது நிச்சயமாக நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நாங்கள் சொல்கிற ஆலோசனையின்படி நீங்கள் செயல்பட்டால் தான். ஸ்தோத்திரம். சில சொல்லுவான், டான்ஸ் ஆடினா போதும், குத்தடிச்சா போதும், கும்மாளம் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம். ஆமாம், உலகப்பரமான காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிற ஸ்தோத்திரம் ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ரொம்ப யங்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அதற்கு தான் இன்றைக்கி முக்கியம் கொடுக்குற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், ஜனங்களை வந்து என்ன குதூகலப்படுத்தணும், ஸ்தோத்திரம் அப்படிலாம் சொல்லி ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வசனங்களுக்கு முக்கியம் கொடுக்காம, தேவ பயத்தோடு பக்தியோடு வாழாதபடிக்கு, பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளாதபடிக்கு ஸ்தோத்திரம் எதிராக செயல்படுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அப்படி ஒரு தலைமுறை எழும்பி வந்து கொண்டு இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மை காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட இடங்களுக்கு பாருங்கள் ஸ்தோத்திரம் ஜனங்கள் ஓடுகிறாங்க. ஆமாம், கோயம்புத்தூரில் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் சென்னையில் வந்துட்டாரான். சென்னையில் வந்து ஒரு குரூப்பு என்ன செய்தான்? ஆமாம், ஸ்தோத்திரம். கேள்விப்பட்டீங்களா? இங்கே நடக்குதாம்ல. யார் யார் போயிருக்கு? இடையில போனீங்களா? போகலையா? அங்கே போனால் நல்லா என்ன பண்ணலாம்? குத்தாட்டம் போடலாம். நல்ல ஸ்டெப்பு போட்டு என்ன பண்ணலாம்? ஸ்தோத்திரம். குத்தாட்டம் போடுற இடமா சபை? தேவ பயத்தோடு பக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்கிற இடம். அல்லேலூயா. குத்தாட்டம் போட்டுன்னா யார் தாவித மாதிரி என்ன சொல்லலாம், நடுத்தருவில் ஆசை இருந்தால் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் கேட்க போகிறதில்ல. சிலர் பார்க்குறவங்க பைத்தியக்காரன் நினைப்பாங்களாம். பைத்தியக்காரன் நினைக்கிறாங்களா? சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்கன்னு சொல்கிறாங்களா? என்னமோ பண்ணிட்டு போட்டோம். ஜபம் முக்கியங்க. ஜபம் இந்த நாட்களில் ஜப நாட்கள் எதுக்கு நம்ம கூடி வந்துடுறோம்? காலையிலலாம் கூடி வர்றோம். ஸ்தோத்திரம். வாங்க, காலையில் வாங்க. காலையில் 5:30 மணிக்கு ஜபம் இருக்குது, ஒரு 1 ஹவர் ஜபம் வந்து கலந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அந்த வருகிறவங்க தான் வர்றீங்க, மற்றவங்களாம் தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. ஆமாம், நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர்றதே பெரும்பாடு, நீங்கள் மற்ற நாள்லையும் கூப்பிட்றீங்களாக்கும் அப்படின்னீங்கன்னா அது உங்கள் ஸ்தோத்திரம். சொல்கிறோம் ஜபம் முக்கியம், ஜபத்தை கூட்டுங்கன்னு சொல்கிறோம், நீங்கள் கீழ்ப்படிங்க. அல்லேலூயா. ஒப்பு கொடுங்க. அதனால் உலகப்புறம் வாலிப பிள்ளைகள் சீக்கிரமாக ஸ்தோத்திரம் உலகப்புறமான காரியங்களுக்கு என்னது, ஆமாம் ஸ்தோத்திரம், அந்த காரியங்களுக்கு இடம் கொடுக்காம, அது ஒரு மாயை, அதில் சிக்கிக்கொள்ளாதீங்க. ஸ்தோத்திரம். வசனம் தான் உங்களை வந்து நிலைத்து நிற்க பண்ணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். வசனம்தான் கடைசி வரைக்கும் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. வசனத்தை எந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறார்னு வேதம் ஆண்டவரே சொன்னார். வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. ஆகவே கவனமாக இருப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீதிமொழிகள் 15:23, நீதிமொழிகள் 25:11.
மனுஷனுக்கு நல்ல கவனிங்க, நீங்கள் நானும் யார்? மனுஷர்கள் இல்லையா? மனுஷர்களுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். வாய்மொழியில் எப்போ சும்மா சாதாரண வார்த்தையினால் மகிழ்ச்சி உண்டாகுமா? மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நல்ல வார்த்தைகள் கர்த்தருடைய வார்த்தைகள், நம்மை உணர்த்துகிறது, நம்மை உருவாக்குகிறது. சோத்திரம். துதியினாலே பாருங்க, நீதிமான் பாடி என்ன செய்கிறான்? மகிழ்கிறான். தேவனுடைய பாடலை பாடணும். வேதத்திலிருந்து எடுத்து எழுதப்பட்ட ஃபாதருடைய பாடல்களை பாடணும். பரிசுத்தவான்கள் எழுதிய பயபக்தியோடு ஜபத்திலிருந்து பெற்றுக்கொண்ட பாடல்களை பாடணும். அபிஷேகம் நிறைந்த பாடல்களை பாடணும். ஆமாம், வசனம் நிறைந்த பாடல்களை பாடணும். கர்த்தர் சோதர் பலமுறை சொல்லிட்டேன் உங்களுக்கு. எத்தனை பேர் நீங்கள் இதை கை கொள்றீங்க? உங்கள் வீடு இங்கே மட்டும், இங்கே தேவ பிரசனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. நல்ல கவனிங்க, இது தேவனை தொழுது கொள்கிற இடம். இங்கே துதி, சோத்திரம், பாடல், ஆராதனை, ஜபங்கள், விண்ணப்பங்கள், மன்றாட்டுகள் எல்லாம் ஏற எடுக்கிற இடம். தூங்காதீங்க, தயவுசெய்து கண்ணை விழித்து பாருங்கள். சோத்திரம். அட தூக்கம் வருதியா, விடுங்க, நான் தூங்கிட்டு போகிறேனே அப்படின்னா என்ன செய்யலாம் சொல்லுங்கள்? எந்திரிச்சு நின்றுங்க. இல்லாட்டி உங்களுக்கும் பல தடவை ஆலோசனை சொல்லிட்டேன். அட டீயை ஒரு கப்பில் இதுலையாவது போட்டுட்டு வந்து குடிங்கய்யா, பரவாயில்லையா, குடிங்கம்மா, இங்கே தூங்காதீங்கம்மா, தூங்காதீங்க ஐயான்னு சொல்கிறோம். ஐயோ, அதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி ஐயோ, சோத்திரம், கணத்துக்குரிய சகோதரர்லாம் இருக்கிறீங்க, கணத்துக்குரிய சகோதரிகளாம் இருக்கிறீங்க, அப்படிலாம் செய்ய முடியாது. இந்த பிள்ளைகளை வேணால் இந்த லேசாக தட்டலாம். அப்போ இந்த பிள்ளைகளே இன்றைக்கி தட்ட முடியாதுங்க. அது எப்படி நீங்கள் சோத்திரம் எனக்கு கொட்டுவீங்க, தட்டுவீங்க அப்படிலாம் கேட்டுருவாங்க. அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். சொல்கிறேன், அன்பான வார்த்தைகளால் தான் சரிப்படுத்த முடியும். சரி, பாருங்கள் என்ன சொல்லப்பட்டு பாருங்கள். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு ஏற்ற காலத்தில் சொல்கிறோம். நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறோம். அதே போல் பாருங்கள், நீங்கள் நல்ல வார்த்தைகளை, வசனத்தோடு உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்கள். அல்லேலூயா. வீட்டில் சொல்லுங்கள், வீட்டில் பேசுங்க, மற்றவங்களோடு பேசுங்க, ஆண்டவரோட பிள்ளைகளோடு பேசுங்க, அவிசுவாசிகளோடு பேசுங்களேன், கர்த்தருடைய வார்த்தைகளை வசனத்தை பேசுங்களேன். அதான் சொல்லுவாங்க, அந்த நாளுக்கு பரிசுத்தவான்கள் நம்ம பிதுக்குன்னா என்ன வரணுமா? வசனமாக வரணுமா? என்ன வருது? வாந்தியாக வருதா, வசனமாக வருதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி சொல்லுவாங்கங்க. அப்படி வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நாங்கள் ரசிக்கப்பட்ட காலத்துலலாம் 1990 சோத்திரம் 80 பார்த்திங்கன்னா அப்படி ஃபயராக இருந்தாங்க. சபையை அன்னைக்கு சொல்கிறேங்க, அன்றைக்கி எல்லாரும் அபிஷேகம் பெறாத ஒருத்தருமே கிடையாதுங்க. ஒவ்வொரு சபையில் அத்தனை பேரும் அபிஷேகத்தில் நிறைந்து பெற்றுக்கொண்டு, வாஞ்சியோடு பெற்றுக்கொண்டு, ஆவியில் நிறைந்து சபையில் ஜெபம் பண்ணும்போது ஃபயராக இருக்கும், அக்கினியாக இருக்கும், அனலாக இருக்கும். சோத்திரம், போராட்டங்கள், சத்துருவின் கிரியைகள் எல்லாம் சோத்திரம் ஊழியக்காரனை தொட்டு ஜெபிக்க வேண்டியதில்லை. ஆவியானவரே தொட்டு விடுதலை ஆக்கிடுவார். சோத்திரம் விடுதலை கொடுத்துருவார், அபிஷேகிப்பார், விடுதலை கொடுத்துருவார். அல்லேலூயா. இன்றைக்கி எங்கே அபிஷேகம் பெறுவதற்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அநேக சபைகள் அப்படித்தான் இருக்குது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் சோத்திரம் அபிஷேகத்தில் நிறைந்து கண்ணை மட்டும் மூடாதீங்க, விழிச்சு பாருங்கள். எனக்கு பெரிய சோதனை. இப்போ நீங்கள் திரும்பி பார்க்காதீங்கம்மா, யாரையும் நீங்கள் திரும்பி யாரையும் பார்க்காதீங்க. ஆமாம், உங்களுக்கே தூக்கம் வந்துடும். தூங்குறவங்கள பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தூக்கம் வந்துடும். அப்புறம் எல்லாம் தூங்குனீங்கன்னா நானும் என்ன செய்கிறது அப்படின்னு எனக்கெல்லாம் வசதியாக இருக்குங்க. நல்ல மெத்துன்னு இருக்கேன் இந்த இடத்துல. அப்படி பண்ணி ரெடி பண்ணியிருக்கேன். ஏன் படுத்துட்டு நானும் படுத்துடுவேன். அப்புறம் நல்லா இருக்குங்க கதை. அப்பா வேணாம் சோத்திரம். அப்படிப்பட்ட நிலை ஒரு நாள் வராதபடிக்கு கர்த்தர் என்னையும் காப்பாராக, உங்களையும் காப்பாராக. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். வீட்டில் தலைவணி வச்சு நல்லா நிம்மதியாக தூங்குங்க. வீட்டுக்கு போயிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு ஏற்ற காலத்தில் நல்ல வார்த்தைகளை சொல்லுங்கள். வீட்டில் சொல்லுங்கள். சோத்திரம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். பிள்ளைகள் உங்களை சோத்திரம் மற்றவர்களோடு பேசுங்க, நல்ல வார்த்தையில் பேசுங்க. பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சோத்திரம் மற்றவர்களுக்கு கூட பாருங்கள், நல்ல வார்த்தைகளை சொல்லி பழகுங்களேன். சோத்திரம் வித்தியாசத்தை உலக மக்கள் பார்ப்பாங்க. ஆக அருமையான நல்ல ஆலோசனைகள் கொடுக்கலாங்க, வார்த்தையை கொடுக்குறார்களே. பெரிய பெரிய ஞானிகள் என்று சொல்லுகிற சோத்திரம் அநேகர் எதில் இருந்துங்க சோத்திரம் அவங்களுக்குன்னு சில பிரத்யேகமாக அவங்களுக்குன்னு ஒரு பாணியில் இப்போ பைபிளிலிருந்து வார்த்தையை படித்து அவங்களுக்குன்ட்டு சில சோத்திரம் காரியங்களை சொன்னாங்க. சோத்திரம் பாருங்கள், விவேகானந்தர்னு சொல்லுகிற அந்த அந்த சோதர அந்த சுவாமின்னு சொல்கிறாங்க, சுவாமி விவேகானந்த சுவாமின்னு சொல்கிறாங்களே, அவரெல்லாம் பைபிள்லாம் படித்தவர்.
பைபிளில் இருந்து பாருங்கள், சில வார்த்தைகளை அப்படியே அவர் சோதரம் நல்ல கருத்துக்களை எடுத்து அவர் தன்னுடைய பாணியில் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். வேதத்தை ஆண்டவரை ரொம்ப கனப்படுத்தி அவர் இதனுடைய புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி நான் பார்த்ததில் சில இடங்களில் நான் சோதர கேள்விப்பட்டிருக்கிறேன். இடங்களில் சில வார்த்தைகளை எழுதியிருக்கப்பட்டிருக்கிறது பார்த்துருக்கிறேன். கீழே அப்படி போட்டுருவாங்க, சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு. பார்த்திங்களா, அப்படிலாம் இருக்குங்க. சோதரம் இன்னும் நம்ம பைபிள்லேருந்து காப்பி அடித்து ஒரு மதமே இருக்குது. 75% பைபிளிலேருந்து எழுதப்பட்ட வார்த்தைகள், அவங்களுக்கு கொஞ்சம் 25% சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் இது உண்மை. இது உலகம் முழுவதிலும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகள் தான் சோதரம். எல்லா நீதிமொழிகளில் எவ்வளோ ஆலோசனைகள், நீதிமொழிகள் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா சோதரம். அது பூரா பல இடங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் போகிறது. சோதரம் ஜனங்களை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகள், ஜனங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள், ஜனங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள், ஜனங்களை ரட்சிக்கிற வார்த்தைகள். அல்லேலூயா. ஆமாம், எத்தனை பேர் பார்க்குறீங்க சோதரம்? ஆமாம், நான் பார்த்து வசனத்தை பார்த்து நீங்களும் சோத்திரம் பண்ணி ஆமேன் என்று சொல்லணும். அல்லேலூயா. நான் கூட சோத்திரம் பிள்ளைங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சோத்திரம் வாசித்து ஆமேன் என்று சொல்லுவேன். கர்த்தர் சோத்திரம் அதெல்லாம் நம்ம செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளோ ஏற்ற காலம்ன்ற வார்த்தைங்க பாருங்கள். அதே போல் தான் ஏற்ற காலத்தில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சோதரம் இரட்சகராக, உலக இரட்சகராக இந்த பூமியிலே அவதரித்தார். அல்லேலூயா. அதான் காலம் நிறைவேறின போது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்திரீகளுக்குள்ளே பிறந்தவரும் சோதரம். அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? வாசிக்கலாம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. அதான் ஏற்ற காலம் அல்லது ஏற்ற வேலை அப்படின்ற வார்த்தைகள்லாம் பைபிளில் இருக்குது. அப்போ காலம் நிறைவேறின போது, ஆமாம், தேவனுடைய திட்டம் அது. ஸ்ரீனிடத்தில் பிறந்து, ஆமாம், பரிசுத்தமான தேவனுடைய வல்லமையினாலே பிறந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவனாகிய தம்முடைய குமாரனை பிதாவாகிய தேவன் அனுப்பினார் இந்த உலகத்திற்கு. அல்லேலூயா. வந்து அவர் அனுப்பின நோக்கத்தை பூரணமாய் நிறைவேற்றினார் சிலுவையிலே. அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். நம்ம சத்தியத்தை கேட்கிற நாம் எவ்வளவுக்கு பூரணமாய் கீழ்ப்படுகிறோம். கண்ணை மூடி மட்டும் கையை உயர்த்தணும். சோத்திரம், கண்ணை திறந்து மட்டும் இருங்க. என்னது எவ்வளவு தான் சோத்திரம். நீங்கள் உங்களை தியானத்தில் இருக்க சொல்லலை. உலகப்புறமான தியானம் தெரியுமா? கண்ணை மூடி காலை மடக்கிக்கிட்டு அப்படியே இருக்கிறது. இங்கே அப்படி இருக்க சொன்னேன்னா உங்களை கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்த நிலையில் அப்படி கையை நீட்டிக்கிட்டு அப்படி உலக தியானம் இது. இந்த தியானம் இங்கே பைபிளில் இது கிறிஸ்துவத்தில் கிடையாது. அல்லேலூயா. இந்த தியானம் எப்படிப்பட்ட தியானம்? கண்ணை விழித்து, காதை நல்லா திறந்து, கண்களும் மனக்கண்களும் திறந்திருக்கட்டும், ஆவிக்கு சரீர கண்களும் திறந்திருக்கட்டும். முக்கியமாக சரீர கண்களுக்கு தான் ரொம்ப அது சோதரம். நித்திரை ஆவியை இயேசு நாமத்தினாலே, நித்திரையை கண்ண நித்திரை ஆவின்னு இருக்குது, அதில் இயேசு நாமத்தினாலே ஆண்டவர் அப்புறப்படுத்துவாராக. அல்லேலூயா. ஆமாம், சோதரம். ஆண்டோடைய பிள்ளைகள் நல்ல உற்சாகமாக விழிப்பாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பயன்பெறுவீர்களாக. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்ல நீதிமொழி 25:11 கூட ஏற்ற சொன்ன பாருங்க. மறுபடியும் இந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? ஏன் ஏற்ற சமயம் ஏற்ற காலம் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் சிந்திச்சு பாருங்க. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை எப்படிப்பட்டதா? வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள் பாருங்க. அந்த வெள்ளித்தட்டே நல்லா பார்க்க அழகாக இருக்கும். பொற்பழங்கள் பாருங்க. என்ன பழம்? பொற்பழங்களை சாப்பிட முடியுமா? பொன்னால் செய்த பழங்களாம். பொண்ணு நம்ம நீங்களாம் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வச்சு இப்படி வச்சுருப்பீங்க, வீட்டில் சேர்த்து வச்சுருப்பீங்க. பாவம். பொற்பழங்கள்லாம் அத்தனை ஒவ்வொரு பழமங்களும் ஆண்டவர் சோத்திரம். வீட்டில் இருக்கிற பழங்களெல்லாம் அப்படியே சோத்திரம் பொன்னாய் மாறுவதாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்கள்ல? ஒவ்வொரு ஆப்பிள், சோத்திரம், ஆரஞ்சு, மாதுளம்பழம் எல்லாம் அப்படி பழம் வகை பூரா அப்படியே தங்கமாக மாறிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். பொற்பழங்கள்னு சொல்ல வேதத்தில் பைபிள் அப்படி தான் சொல்லுது. பொற்பழங்களுக்கு சமானம் அப்படி உடனே கோடீஸ்வரர் ஆயிராமே நீங்கள் சபைக்கு. அதான் கோளாறு. ஆமாம், சோத்திரம். அப்போ கோடீஸ்வரர் ஆகிறது அடுத்த பக்கம். சபைக்கு உள்ள வர மாட்டாங்க. சரி, அதனால தான் நமக்கு அப்படி அதெல்லாம் கொடுக்கல. அல்லேலூயா. ஆமாம், சொல்ல கதைகள்லாம் உண்டு.
அப்போ இவர் சாமி வந்தாராம், உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம், சோதரம் இவங்க கேட்டாங்களாம், அவர் கோடீஸ்வரனா மாற்றிட்டு போயிட்டாராம். அப்படிலாம் கதைகள்லாம் இருக்குது. அப்படி சோதரம் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, நம்மை ஆசீர்வதிக்கிறவர் தான். படிப்படியாக ஆசீர்வதித்து நம்மை ஒரு சரியான ஸ்தானத்தில் நிறுத்தி நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அழகு பார்க்குறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே படிப்படியாக தான் நமக்கு கொடுப்பார். உழைப்புக்கேற்ற பயன், நம்ம முயற்சிக்கேற்ற நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கிறத வைத்து கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. நிச்சயமாக உயர்வு உண்டு. ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு, உயர்வுகள் உண்டு. அதைத்தான் இன்றைக்கி பார்க்குறோம். 3 விதமான ஆசீர்வாதம்: உலக ஆசீர்வாதம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தருகிறார் நிச்சயமாக. அதான் தானியத்தையும், அடுத்து என்னன்னு வாசித்தோம், திராட்சரசத்தையும் எண்ணெயையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதில் ஆவிக்குரிய விதத்தில் தியானிக்க வேண்டிய சத்தியங்கள். அப்போ ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பலங்களுக்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து ஏசியா 60:21 வாசிங்க. ஏசியா 60ஆம் அதிகாரம் 21 வசனம். என் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் பார்த்தீங்களா? சோத்திரம். அப்போ பாருங்கள், தேவ ஜனங்களே ஆண்டவர் மகிமைப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஏற்ற வேலையில் தேவனாலே நாம் கனப்படுத்தப்படுவோம். இதற்கு அது அடையாளம். அல்லேலூயா. அப்போ மகிமை, தேவனுக்கு மகிமை செலுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் மகிமைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ ஒரு கணத்தை கொடுப்பார். மகிமை என்ற இடத்துல ஒரு கணத்தை கொடுப்போம், கணத்தை கொடுக்குறாருன்னு சொல்லுவோம். ஆனால் சகல துதி கன மகிமையும் பாத்திரர் அவர் தான். அல்லேலூயா. சரிங்களா? அப்போ உன் ஜனங்கள்னால் நான் தேவனுடைய ஜனங்கள் தான், யாவரும் நீதிமான்களாக இருப்பார்கள். சபையில் இருக்கிற எல்லாரும் நீதிமான்களாக இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து என்றென்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளுமாக இருப்பார்கள். நான் நட்ட கிளைகளும், எப்படி இத்தனை வார்த்தைகளை சொல்கிறார் பாருங்க, நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளாக இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ நான் ஆண்டவர் மகிமைப்படும்படி, அந்த வார்த்தையை கவனிங்க. நான் மகிமைப்படும்படின்னு என்ன அர்த்தம்? அவர் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரிகளாக இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தர் சோதர் உண்டாட்டம். கர்த்தர் நல்லவர். அதே சமயத்தில் உபாகமம் 28:14 ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களா. 28:14 வரைக்கும் தான் என்ன இருக்கு. 1லேருந்து ஒரு 28 உபாகமம் 28 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வரைக்கும் தான் என்ன இருக்கும், ஆசீர்வாதமான காரியங்களை சொல்லிட்டு அதுக்கு பிற்பாடு சோத்திரம் நம்ம தேவன் ஒரு வசனத்துக்கு கற்பனைகளுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது வருகிற ஆசீர்வாதங்கள் 14 வசனங்கள். அதுபோல் கீழ்ப்படியாமல் நடக்கும்போது சோத்திரம் வருகிறதான சாபங்களை குறித்து எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. சோத்திரம் அப்படி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுனால சாபங்கள் வரும் என்பது காரியம் அல்ல. அநேகர் அந்த மீதி பகுதியை படிக்க மாட்டாங்க. என்ன அப்படி ஆண்டவர் எச்சரித்து சொல்கிறாரே அப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு. இல்லை, பயப்படலாம் வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எச்சரிப்பு தான் நம்மை உணர்வடை செய்யும். அல்லேலூயா. எப்போ எச்சரிப்பின் வார்த்தைகளை நம்ம படிக்கணும், அதுதான் நம்மை உணர்வடை செய்யும். நம்மை சிட்சித்து நம்மை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மை சரியான வழியில் நடக்க நம்மை நடத்தும். அல்லேலூயா. சரியான வழியில் நடத்த வேத வசனமே நமக்கு வழிகாட்டும். கர்த்தர் உபாகமம் 28:14 வாசிங்க. இன்று நான் விதிக்கிற கட்டளைகளை கைக்கொள்ளவும் நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் என்னை உங்களை என்ன செய்வார் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாயான்னு என்னன்னு அர்த்தம்? நம்முடைய நிலையிலிருந்து, கீழ் நிலையிலிருந்து உயர்த்தி மேல்நிலைக்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்போ தலைக்கு மரியாதை உண்டு, வாளுக்கு என்ன மரியாதை உண்டு? சோத்திரம் இல்லையா? சோத்திரம். அப்போ வாளாக்காமல் தலையாக்குவார், கிணி கீழாகாமல் மேலாவாய். இப்போ இதை குறித்தெல்லாம் பாட்டுகள்லாம் உண்டு, நல்ல பாடல்கள். சரி, அப்போ கர்த்தர் விதிக்கிற அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும், அவைகள் முன்னாடி நடக்கணும். அல்லேலூயா. கை கொள்ளணும், அப்படி நடக்கணும் கட்டளைகள். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ ஜெபத்தோடு வாசிங்க வேதத்தை. ஆண்டவருடைய வசனத்தை நான் வாசித்து அதன்படி நான் கை கொண்டு நடக்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. அல்லேலூயா. நான் நடக்க என்னையே நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ஒப்பு கொடுங்களேன். ஒப்பு கொடுத்து நீங்கள் இந்த புதிய மாதத்தில் அர்ப்பணிப்போட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. நிச்சயமாய் உயர்த்தப்படுவது சோத்திரம் உண்மை. அல்லேலூயா. அல்லேலூயா. தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்கள்.
எவ்வளோதான் சொன்னாலும் சிலருக்கு இந்த பழக்க தோஷம் விடாது பார்த்தீங்களா? அப்படியே கண்ணு சொக்குது, இப்படி இழுக்குது, இப்படி இழுக்குது, அப்படி இழுக்குது. அப்படி பின்னாடி தள்ளுறவங்கள இப்படி தள்ளி விட்டுருங்க. உஷாரு, ஒரு தட்டு இல்லை பின்னாடி. இந்த வேலையெல்லாம் செஞ்சோம்னா எங்கள் மேலே கோவப்பட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லாதீங்க. தூக்கத்தில் அப்படி போயிருது பார்த்தீங்களா? சில சமயம் சிலருக்கு தலை. அப்போ நைட்லாம் தூங்க மாட்டீங்களா என்னென்னு கேட்குறேன். தூங்குறவங்களை கேட்குறேன், நைட்டு உங்களுக்கு தூக்கமே இல்லையா? அப்போ நல்லா ஏசப்பாக்கிட்ட கேளுங்க. எனக்கு சர்ச்சில் போய் நல்லா விழித்திருந்து ஜெபிக்க, வசனத்தை கேட்க என்னை பலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. சும்மா சொல்ல நினைக்காதீங்க. நான் பார்க்குறேன், ஒருத்தர் ஆஃப் பண்ணி விட்டேன்னா அடுத்து இன்னொருத்தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சொல்லி உஷார்படுத்தி விட்டால் இன்னொருத்தங்க என்ன பண்ணுறாங்க? யார் யாருன்னு சொன்னால் நீங்கள் சங்கடப்படுவீங்கல்ல, நான் சொல்ல மாட்டேன். ஆமாம், சோத்ரான் எல்லாருக்கும் முன்னாடி என்னை அப்படி இது பண்ணி விட்டார், இப்படி அவமானமாகப்படுத்துகிறாங்க. பேரே எங்களெல்லாம் எங்கள் காலத்துலலாம் ஐயோ பேரை சொல்லி பிரதர், ஹெந்திரி பிரதர் என்ன தூங்கிட்டு இருக்க அப்படின்னு பேரை சொல்லி திட்டுவாங்க. அப்படிப்பட்ட காலம்லாம் போச்சு. இப்போல்லாம் முடியுமா? நீ இல்லைன்னா வேறு சபைன்னு போகிற ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க. சோத்திரம் அப்படி காலம் ஆகி போச்சு. சோத்திரம் என்ன பண்ணுறது? சோத்திரம். அடுத்து பாருங்கள், சபை நடத்துறது ஒரு பெரிய கஷ்டமான காலம். ஏற்ற காலத்தில் இயேசு நமக்காக யாவையும் செய்து முடித்ததை பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும்படியாக எல்லாம் பாருங்க. சோதரம் இந்த இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் இருக்கா? சொல்லலை நீ. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் என்ன செய்யுது? விளங்கி வருகிறது. மறுபடியும் 2ஆம் அதிகாரம் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆவது வசனம் 6ஆவது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் எத்தனை பேர்? ஆமாம், பைபிள் ஃபுல்லாக தேவன் ஒருவரேன்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு தேவன் 3 விதமான செயல்பாடுகளை கொண்டவராக இருக்கிறார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. சோத்திரம். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி அப்படின்னு சொல்லும்போது சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, குழப்பி விட்றாங்க. சில ஆட்கள், சில வேறு சமயத்தை சேர்ந்த ஆட்கள், அப்போ 3 கடவுள்னு சொல்லிட்டீங்க, 3 கடவுள்னு சொல்லிட்டு பெதட்டிக்கிட்டு தெரியுறானுங்க, புலம்பிக்கிட்டு தெரிறானுங்க. யார் சொன்னது? கிறிஸ்தவங்கள் யார் 3 கடவுள்னு யார் சொல்லியிருக்கிறா? ஒரே கடவுள், ஒரே தேவன் தான். வேதமும் சொல்லுகிறது, நாங்கள் அப்படி 100க்கு 100 நம்புகிறோம். அல்லேலூயா. அப்படி சில ஆட்கள் குழப்புவாங்க, உங்களையே ஒன்றா நினச்சிவாங்க. நாங்கள் ஏக இறைவனை நாங்கள் தொழுகிறோன்னு, நாங்கள் என்ன பல தெய்வ வணக்கமாக உடையவர்களாக இருக்கிறோம். ஆமாம், சில ரோமன் கத்தோலிக்க அது இதில் அந்த சிலை வழிபாடு இருக்குது, பைபிளில் இல்லை. ஆமாம், அது மனுஷர் கொண்டு வந்த கற்பனைகள். ஆமாம், வேதத்தை வாசித்தா என் கண்களை திறந்த அந்த வேதம். நான் ஒரு சிலை வழிபட்ட காரணத்தான் இருந்தேன். என்ன ரட்சித்தது, என்னை விடுதலையாக்கினது இந்த சத்திய வேதம். அல்லேலூயா. அப்போ என்னை எண்ணி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். குறிப்பாக யாத்ரா 20ஆம் அதிகாரத்திலிருந்து பேசினார். உபாகமம் 7ஆம் அதிகாரம் சோதரம் 5, 6, 7 வாசித்தீங்கன்னா அருமையான ஆலோசனைகள்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெளிவாக இருக்குது வேதம், உபாகம புஸ்தகத்துலேயும் இருக்குது. அப்போ தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மத்தியஸ்தன் ஒருவரே அப்படின்னு சொல்லி, இந்த மத்தியஸ்தன் யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. சரி, தேவனுக்கும் மனுஷருக்கும் ஒரு மத்தியஸ்தர் தேவைப்பட்டுச்சு. சோதரம் நமக்காக பரிந்து பேச, நமக்காக சோதரம் நம்முடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்த, மரிக்க, சோதரம் நமக்கு விடுதலையை கொடுக்க, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் பிசாசின் பிடியிலிருந்தும் வியாதியின் கொடுமையிலிருந்தும் கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அடுத்து கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நரகத்தின் பிடியிலிருந்து மீட்பதற்கு ஒரு இரட்சகர், ஒரு மீட்பர் தேவையாயிருந்தது. அல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். சரி, நல்லவர். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம் என்ன சொல்லுது? எல்லாரையும் மீட்க முடியும். அப்பனா சோதரம் எல்லாரையும், ஒருவரை மட்டுமல்ல எல்லாரையும், உலகம் முழுவதும் இருக்கிற சகல ஜனங்களையும் மீட்கும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அல்லேலூயா. பார்த்தீங்களா எவ்வளவு தெளிவாக இருக்குது வசனம். எல்லாரையும் மீட்கும்படியாக தம்மையை ஒப்பு கொடுத்தவர் யாருங்க? இந்த உலகத்தில் யாருங்க அப்படி ஒப்பு கொடுத்தா? மனுஷருடைய பாவங்களிலிருந்து மீட்படைய முடியாக இந்த உலகத்தில் எவ்வளோ சமயங்கள் உண்டாகி இருக்கிறது.
எவ்வளவோ இன்னும் சொல்ல போனால் புரியும்படி சொல்கிறேன், மதங்கள் உண்டாகி இருக்கிறது. அப்படி ஒருவராவது எழுப்பினார்களா தங்களுடைய நம்முடைய பாவங்களிலிருந்து, மனுஷருடைய பாவங்களிலிருந்து? பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும்னு வேதம் சொல்லுது. அப்போ அதிலிருந்து விடுதலை ஆக்கிறதுக்கூடிய வல்லமே உடையவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நான் அதுக்கு தான் சொன்னார், நானே தான் வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். அல்லேலூயா. பரலோகத்தை போகிற வழியை காண்பிக்கிறது நான் தான். சத்தியம் அப்படின்னா உண்மை, வேதம், அவரே வார்த்தையானவர், வார்த்தை ஆகிய தேவன். சத்தியம் ஜீவனும் நித்திய ஜீவனை கொடுக்கிறவரும் அவர் தான். அல்லேலூயா. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை முடிந்த பிற்பாடு நித்தியமாக தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு பெரிய நீண்ட கால வாழ்க்கை. சோத்திரம், அதுக்கு முடிவே இல்லை. சோத்திரம், அந்த வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த. ஏன் மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு? இதை பிடிச்சிக்கிடுவானுங்க சில பேர். மனுஷன் சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? பூமியில் மனித அவதான் தேவனாக இருந்தவர் தேவகுமாரனாகி இந்த பூமியிலே ஒரு தாயின் வயிற்றில் பிறந்ததுனாலே அவர் மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். கர்த்தர் சோத்திரம். அதே வேளையில் அவர் தேவகுமாரன் தான். அவர் தேவனாக இருந்தவரா? தேவனாக இருந்தவர் தான். இப்பொழுது எப்படி இருக்கிறார்? தேவனாகவே இருக்கிறார். அல்லேலூயா. இது நல்ல ஒரு தெளிவு, சந்தேகம் படக்கூடாது. ஆமாம், சோத்திரம். ஆமாம், சில ஆளுகள்கிட்ட, இந்த தொப்பிப்பட்ட ஆளுகள்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருங்க. டக்குன்னு உங்களை என்ன பண்ணுவாங்க? ஆமாம், ஏமாற்றி உங்களை கவுத்து விட்ருவாங்க. அதனால தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். சோத்திரம். ஆமாம், அதே மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சுண்ணத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னு தெளிவாக இருக்குதுங்க. யார்? இவனுங்களையும் யூதனுங்க யார்? சுண்ணத்து பண்ணுறவனுக்கு தான். அவனுங்களும் சோத்திரம், அவனுங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. இதுக்கு தான் நான் வேத வசனத்தின்படி சொல்கிறேன். சோத்திரம். பிலிப்பியர் தானே? பிலிப்பியர் 3:2 வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரெண்டு விதமான கூட்டத்தார் தான் சுண்ணத்தர் பண்ணுறாங்க. சோத்திரம். ஒருத்தர் இப்போ 2 பேரும் உங்களுக்கு தெரியுது. சோத்திரம். யூதர்கள் மற்றும் இன்னொரு கூட்டத்தார். சரியா? பேரெல்லாம் சொல்ல ஒன்றில்ல. அப்போ பாருங்கள், நாய்களுக்கு எச்சரிக்கை ஆயிருங்களும் முதல் ஆரம்பிக்குது. அப்படி நாய்கள்னு என்ன அர்த்தம்? நாய்களுக்கு எச்சரிக்கை ஆயிருங்கன்னா என்னது? இந்த கடிக்கிற நாய்லாம் இருக்குது, வீட்டில் வளர்க்குறாங்களே, அந்த நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க சொல்லி பைபிள் சொல்லுதா? சோத்திரம். தெருநாய்க்கு எச்சரிக்கையாரு, அது வேறு விதத்தில் எச்சரிக்கையாக இருக்குன்னு தான். சோத்திரம். ஆமாம், அதுக்கு தான் அந்த நாய் அங்கங்கே கடிக்குது அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் என்ன பண்ணுறாங்க? அதுக்கெல்லாம் கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜனங்களை கடிக்காதபடிக்கு அதெல்லாம் அடைச்சி போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா தெருநாய் திடீர்னு வெறி பிடிச்ச நாய்கள்லாம் மாறி போயிடுது. அப்படிலாம் இருக்குது. வீட்டு நாய் கூட சில சமயம் வெறி பிடிச்ச நாயாக மாறுது. அதனால் நாய் வளர்க்குறது தவிர்க்கிறது நல்லது. அல்லேலூயா. என்னுடைய ஆலோசனை. சோதரம், நாங்கள் ஒரு தடவை ஒரு நாயை வளர்த்து தெருநாய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கடைக்கு கொடுத்து சாப்பாடு போட்டு வளர்த்தோம்னா அதனால் சோத்திரம் பல தொந்தரவு. ரோட்டில் போகிறவங்க வர்றவங்களாம் அதை அடித்து கல்லை எரிஞ்சு சோத்திரம் அப்படி குலைச்சிட்டு வெளியே விரட்டினா கல் எறிவாங்கள்ல. ஆமாம், அதை வளர்க்குறது எனக்கு தப்புங்க. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு பேசாமல் சோத்திரம் ஏதோ வளர்க்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு தொல்லை தான் கொடுக்குது. சோத்திரம். ஆமாம், சரி, என்ன பண்ணுறது? சிலர் ஆசைப்பட்டு வளர்க்குறாங்க. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். பொல்லாத வேலையாட்கள்னு சொல்கிறது தான் என்னது? கள்ள போதகன்கள், கள்ள உபதேசிகள். அவனுங்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் வேதம் சொல்லுதுங்க, நான் சொல்லலை. அது கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள சுவிசேஷகர்கள், இப்படின்னே ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. கள்ள மேய்ப்பர்கள், கள்ள போதகர்கள், எச்சரிக்கையாக இருங்கள்னு வேதத்தில் இருக்குது. அதே சமயத்தில் நல்ல போதகர்களும் நல்ல அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள், நல்ல தீர்க்கதரிசிகளும் இருக்கிறார்கள், நல்ல மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள், நல்ல போதகர்களும் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் சரியாக தான் வேதத்தை நான் சொல்கிறேன். நாய்களுக்குன்னா நாய்களுடைய சுபாவம் என்ன? கக்கினதை தின்னக்கூடிய ஒரே பிராணி எது? கைக்கினது. எப்பேற்பட்ட நாயும் இந்த வீட்டில் வளர்க்குற ஜாதி நாயெல்லாம் கக்கினதை திங்குமா? எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. நான் ஜாதி நாயெல்லாம் வளர்க்கலை. அதை பற்றி இந்த நாய், அதுவும் ஜாதி நாயாக இருந்தாலும் அதுக்கும் அந்த நாய் புத்தி இருக்குமா இல்லையா? அதுவும் திங்கும் தான் நினைக்கிறேன். கக்குனதை மறுபடியும் வாயில் எடுத்து போட்டுக்கிறோம். இந்த மற்ற எதுவுமே சாப்பிடாது. பார்த்தீங்களா? கக்குனதை சாப்பிடாது. நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து பொல்லாத வேலையாட்கள் ஒரு கூட்டம் இருக்குது. ஆமாம், சோத்திரம். பைபிளை தூக்கிட்டு போயிட்டா ஆமாம், எல்லாரும் அப்படி இல்லை, நல்லா கவனிக்கணும். சோத்திரம். நல்ல ஊழியக்காரங்களா கள்ள ஊழியக்காரங்களான்றது அவங்களுடைய ஆண்டவர் எதை வச்சு கண்டுபிடிக்க சொன்னார் சொல்லுங்கள்? கனிகளினாலே கண்டுபிடிப்பீர்கள். அவங்களுடைய
ஆமாம், செயல்கள் கனிகள் அப்படின்னா அவருடைய செயல்கள், பேச்சுகள், வாழ்க்கை, இதில் கண்டுபிடிச்சிடலாம். தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், சோதரம் வெளியே நீங்கள் வந்து ஆமாம் பிரைஸ் லார்ட் சொல்கிறதுனாலையோ, கையில் பைபிளை வச்சுருக்கிறதுனாலையோ அப்படி நீங்கள் நம்பிடக்கூடாது. சோதரம் வாழ்க்கையை பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமாம், சபைக்கு விரோதமாக செயல்படுறவங்களா நல்லவங்களா? சில ஊழியர்களை ஏன் நாம் இப்போ தேர்ந்தெடுத்தா வர வைக்கிறோம் அப்படின்னா அவங்களால இப்போ சபைக்கு பிரச்சனையே இருக்காது. வந்தாங்களா, செய்தியை கொடுத்தாங்களா, போயிட்டே இருப்பாங்க. சோத்திரம். சில இடங்களில் நடக்கிற தவறு என்ன தெரியுமா? ஆமாம், சில விசுவாசிகளுக்கு ஊழியக்காரங்க ரெகுலராக பிரசங்கம் பண்ணுறாங்கல்ல, புதுசாக வந்து செய்தி கொடுத்த உடனே அவங்களுக்கு ஆகா சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு, ஐயா உங்கள் ஃபோன் நம்பரை கொடுக்குறீங்களா? எதுக்கு? தனியாக டீலிங் வச்சுக்கிறதுக்கு. இந்த அட்டகாசம் உடனே இவனுக்கு வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறது. இவன் தான் பொல்லாத விளையாட்கள். அல்லேலூயா. ஆமாம், நல்ல ஊழியக்காரர் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நான் தரமாட்டோமா, எதாக இருந்தாலும் என்னது உங்கள் பாஸ்டர்கிட்ட பேசிக்கிங்க, எனக்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் இப்போ ஊழியக்காரர் மெசேஜ் கூட கூப்பிட்டாரு, வந்தேன், முடித்தேன், போயிட்டே இருக்கேன். அதனால தான் சில பேர் இப்போ சோத்திரம் ஜெபம் பண்ண கூட இப்போ பண்ணுறதில்ல, முடித்தோடனே போயிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா? சில ஆட்கள் அப்படியே கொஞ்சம் பழக்கம். ஐயா எங்கே இருக்கிறீங்கய்யா, நல்லா பிரசங்கம் இப்போ கொடுத்தீங்கய்யா. ஆமாம், ஊழியக்காரர் காலமெல்லாம் வருஷம் 25 வருஷமாக பிரசங்கம் பண்ணுவார். அந்த பிரசங்கெல்லாம் என்னது கண்ணை சொல்லுகிறாங்களே, ஐயோ ஏசப்பா, எனக்கு வேறு நான் அப்படி நான் கண்ணை முழிச்சிட்டு, இங்கே பாருங்கள், நான் கண்ணை முழிச்சு தான் பிரசங்கம் பண்ணணும். கண்ணை மூடிக்கிட்டே பிரசங்கம் பண்ணினானே வச்சாரி என்ன ஆகும்? உங்கள் அந்த ஆவி என்னையும் ஒட்டிடும். எந்த ஆவி? வேதத்தில் இருக்கா? என்ன சொல்லுங்கள், உங்கள் பொண்ணான வாயால் சொல்லுங்களேன். என்ன ஆவியா பைப்பில் சொல்லப்பட்டிருக்கு? நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். கண்ணனைத்திறன் ஆவியே ஏசு நாமத்தில் ஓடிப்போ. அல்லேலூயா சொல்லுங்கள். ஓடி போட்டோம், வெக்கப்பட்டு ஓடட்டும். உங்களுக்கு வெக்கம் வரேன்னு சொல்ல வரல, அதுக்கு வெக்கப்பட்டு ஓடி போட்டோம். அது ஒரு ஆவிங்க, அசுத்த ஆவி. பல ஆவி இருக்குல்ல. அதே மாதிரி தூக்கத்தை கொண்டு வந்து, அது எந்த நேரத்தில் தான்? ஜப நேரத்துலையும் செய்தி வேலையிலையும் தூக்கத்தை கொண்டு வருதுன்னா அது நல்ல ஆவி இல்லை. சோத்திரம். இரவில் நல்ல தூக்கம் வருதுன்னா அது நல்ல தூக்கத்தின் ஆவி. அல்லேலூயா. ஆனால் சர்ச்சில் வந்து தூக்கத்தை கொடுக்குதுன்னா அந்த ஆவிக்கு பேர் வந்து கண்ணனுத்திறன் ஆவின்னு பைபிளில் இருக்குது. பைபிள் இருக்கிறதான் சொல்கிறேன், நான் புதுசாக எதுவும் சொல்லலை. ஆனால் நல்ல ஒரு சிலர் நல்லா மேக்சிமம் விழிப்பாக தான் இருக்கிறீங்க. அந்த 1-2 பேர் அப்படி கண்ணை சொருகிறது அப்படியே எனக்கு என்ன அப்படியே டக்குன்னு இங்கே ஒருத்தர் கண்ணை சொல்கிறாங்க, சொல்லி ஆஃப் பண்ண பிறகு இன்னொருத்தர் அப்படி ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரில. என்னை சிரிச்சுக்கிட்டே அழகாக பேச நான் விரும்புகிறேன். நீ என்ன அழுகிற மாதிரி வச்சிடாதீங்க. ஹல்லேலூயா. என்ன செய்தியை கொடுக்கணும். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். சோத்திரம். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னா சோத்திரம் பின்மாற்றக்காரர்கள்னு அர்த்தம். பின்மாற்றக்காரர்களோடு பழக்கம் வச்சுக்கிறாதீங்க. யாராக இருந்தாலும் கிறிஸ்தவர்களே என்று சொல்லுகிற சில ஆட்கள் பின்மாற்றக்காரர்களாக இருந்தால் அவங்கள்ட்ட பழக்கம் வச்சுக்காதீங்க. அடுத்து என்ன சரி சோத்திரம் சொல்லப்பட்டுக்கிற பொல்லாத வேலையாட்களுக்கு ஆமாம் எச்சரிக்கையார். பொல்லாத வேலையாட்களாகிய ஆமாம் கள்ள போதவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அடுத்து சோத்திரம் சுண்ணத்துக்காரருக்கு சுண்ணத்துக்காரன்றது யூதனுக்கு தான். அவங்கள்ட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இயேசுவை மறுதளிக்கிறவனுக்கு, இயேசுவை அவரே வந்த காலத்தில் மெசியாவாக வேதம் சொன்னாலும் சோத்திரம் அவரை விசுவாசிக்க வேண்டும் சொல்லி மோசை மூலமாகவே சொல்லப்பட்டுச்சு. ஆபிரகாம் என் நாளை காண ஆசையாக இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று சொல்லி சோத்திரம் அவர் மோசைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்றென்னைக்கு இருக்கிறார் என்று வேதம் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள அவரை புறக்கணித்தவர்கள் யூதர்கள். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்படி சுண்ணத்துக்காரர்கள் ஆட்களுக்கெல்லாம் எச்சரிக்கையாக இருங்கள். சோத்திரம். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தெளிவாக சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். நாளைக்கு சிக்கிக்கொள்ளாதீங்க. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம் என்று சொல்லி கலாத்தியர் 6:9 வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நன்மை செய்வதில் கலாத்தியர் 6:9 நன்மை செய்கிறதில் என்ன செய்யக்கூடாதுங்க? நன்மை செய்ய முடியாக சில பணிவிட ஆவி உள்ள கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. சிலருக்கு என்னது உதவி செய்யக்கூடிய ஒரு குணம் உடையவர்களாம் கர்த்தருடைய பிள்ளைகள். பொதுவாக நீங்கள் ரசிக்கப்படுறதுக்கு முன்பாகவே அப்படி அந்த ஒரு நற்குணங்கள் உடையவர்களாக கர்த்தர் உங்களை ஏற்கனவே தெரிந்து கொண்டு வந்திருப்பார். சபைக்கு வந்த பிற்பாடும் அதில் நல்ல ரசிக்கப்பட்ட பிற்பாடும் அதில் பிரியமாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறீங்க. பாருங்க சோதரம். மற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச நன்மையை செய்யக்கூடியவர்கள். பணத்தை கொடுத்தா தான் நன்மைன்னு இல்லைங்க. சரீர பிரகாரமாக சில உதவியை செஞ்சாலே நன்மை தான். அல்லேலூயா.
ஆமாம், சோத்திரம். சோத்திரம். ஏதோ உங்களால் முடிஞ்ச சரீர உதவியோ அல்லது நல்ல அன்பான வார்த்தைகளை சொல்லி உங்களை ஆற்றி தேற்றுவதோ அதெல்லாம் நன்மை தான். அதே சமயத்தில் ஏழ்மையாக இருக்கிற கஷ்டப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் காணிக்க கொடுத்தீங்களா, அதெல்லாம் நன்மையான காரியம்தான். கர்த்தர் சோத்திரம் உண்டா. அப்போ நன்மை செய்கிறதுல என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகாதிருப்போமாக. சோத்திரம். போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அப்படி சோர்ந்து போகாமல் இருப்போமாக. அடுத்து நாம் தளர்ந்து போகாதிருந்தால், ஆமென், நீங்கள் கொடுக்கிற நீங்கள் செய்கிற நற்கிரியில் எல்லாவற்றுக்கும் பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று கொடுக்கிற ஒவ்வொரு சோத்திரம் காணிக்கைக்கும் ஒவ்வொரு கர்த்தர் சோத்திரம் உண்டா. நீங்கள் கொடுக்குற எல்லா விதமான நல்ல அன்பின் பிரயாசத்துக்கும் உள்ள பலனை நிச்சயமாக அதை வேதம் சொல்ல, அவனவனுக்கு நான் அளிக்கும் என்னோடு கூட ஒன்று வரும்போது கொடுக்குறதும் உண்டு. அதே வேளையில் இந்த பூமியில் இருக்கும்போது நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துகிற தேவன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். இன்னொரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். தீத்து 1:4 வாசிங்க. தீத்து 1:4. இந்த வார்த்தை கவனிங்க. ஏற்ற காலங்களிலே ஏற்ற காலத்திலே அப்படின்னு இருக்குதா? ஆமாம், சோத்திரம். வாசிக்க போடுப்பா. தீத்து 1:4. தீத்து 1:4. ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி பாருங்க, எனக்கும் ஆமாம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கம், அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கம், அப்போஸ்தல உபதேசம் எப்படிப்பட்டதா? தமது வார்த்தையை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஏற்ற காலங்களிலே நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய கட்டளையின்படி எனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிரசங்கத்தினாலே தமது வார்த்தையை ஆண்டவர் வெளிப்படுத்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம சொல்லணும், நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர், நம்முடைய சோதர தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இப்படி நம்ம சொல்லணும். அதிகமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அவருடைய நாமம் என்னது? கர்த்தர். அல்லேலூயா. யெகோவா என்ற நாமம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் யாத்ராம் புஸ்தகத்தில் என் நாமம் கர்த்தர் என்பதே தலைமுறைக்கும் அதுதான் என் பேர் பிரஸ்தாபம் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய ஆண்டவராய் இயேசுவை குறித்து சொல்லும்போது ஆண்டவராய் இயேசு என்று சொல்லுவோம், அல்லது நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுவோம், அல்லது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுவோம். அல்லேலூயா. வெறும் இயேசுன்னு சொல்லாதபடிக்கு கர்த்தர் சோத்திரம் நம்மை அவரை கனப்படுத்தி நாம் உயர்த்துவோம். சோத்திரம். சரி, எழுந்திருப்போமா? சோத்திரம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் சோத்திரம் நமக்கு யோவேல் 2:19 ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் அதை கடைசியாக ஒருத்தர் வாசிக்கலாம். கர்த்தர் சோத்திரம். யோவேல் 2:19 வசனத்தை ஒருவர் வாசித்து, கர்த்தர் மறுமொழி கொடுத்து, யாருக்கு? தேவனுடைய ஜனங்களுக்கு மறுமொழி கொடுத்து என்ன செய்கிறார்? தமது ஜனத்தை நோக்கி, தம்முடைய ஜனமாகிய நம்மை நோக்கி பார்த்து என்ன சொல்லுகிறார்? இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தியாக வைக்காமல் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குறேன்? தானியத்தை கொடுக்குறேன். பூமிக்குரிய உணவாகிய பூமிக்குரிய ஆசீர்வாதமாகிய பூமிக்குரிய தானியமாகிய உணவை கொடுக்குறேன். திராட்சை ரசம்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கிறது மட்டுமல்ல, நமக்கு தெய்வீக சுகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. நாம் மேலே கர்த்தருடைய ரத்தம் இறங்கி நம்மை சுகப்படுத்த வல்லமையுள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லணும், என் மேலே ஆண்டவருடைய ரத்தம் இறங்கட்டும். அல்லேலூயா. சரி, எந்திரிங்களேன். எந்திரிச்சிட்டு சொல்லுங்களேன். சோத்திரம். தானியத்தையும் திராட்சரசத்தையும் என்னையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீர, என்னை அதன்படியாக ஆசீர்வதிங்க என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய வாக்குத்தத்தம் என்னில் நிறைவேறுவதாக. நாங்கள் எந்த விதத்தில் நிந்தையில் சிக்கிக்கொள்ளக்கூடாது ஆண்டவரை. ஆண்டவர் புறஜாதிகளுக்குள்ள நிந்தையாக இருக்கக்கூடாது. புறஜாதியில் கடன் வாங்கி நிந்தைப்படக்கூடாது ஆண்டவரை. அவமானப்படக்கூடாது ஆண்டவரை. நல்ல கர்த்தர் பேசியிருக்கிறார். கடன் வாங்காதீங்க இந்த வருஷத்தில். கர்த்தர் வாங்கின கடன் இருக்குமானா அதை கொடுத்து தீர்த்து இனிமேல் கடன் வாங்காமல் வாழ எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கடன் வாங்கி கஷ்டப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை தூசிக்கப்பட இடம் கொடுக்காதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் கடன் வாங்க சொல்லல. கர்த்தர் சோத்திரம் உண்டா, கடன் வாங்காதிருப்பாய் என்று தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் நிந்தையா வைக்க மாட்டார் நம்மை. அல்லேலூயா. புறஜாதி ஜனங்களிடத்தில் ரொம்ப நெருக்கமான சோத்திரம் ஐக்கியம் கர்த்தருடைய பிள்ளைகளோடு தான் வச்சுக்கொள்ளணும். ஆனால் நட்பு வச்சுக்கொள்ளுங்க, நேசிங்க, அவர்களுக்காக செபிங்க,
ரட்சிக்கப்பட நீங்க பிரயாசப்படுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசமான வார்த்தைகளை பைபிள் வேத வசனங்களை கொண்டு பேசுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் சொல்றார், தானியத்தையும் திராட்சரசத்தையும், அவர் திராட்சரசமா அவருடைய ரத்தத்தை கொடுக்கிறார், எண்ணெயையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எண்ணெய் ஆகிய அபிஷேகத்தையும் கொடுக்கிறார், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதனாலே நம்மளை திருப்தி ஆக்குகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் முன்மாறியும் பின்மாறியும் கர்த்தர் பைய பண்ணுவார். ஸ்தோத்திரம். ஏற்ற காலத்தில் ஹல்லேலூயா. ஆதி திருச்சபையில் முன்மாறிய ஊற்றின தேவன் நம்முடைய காலம் பின்மாறி காலமா இருக்கு, பின்மாறிய ஊற்றுவார். மழை பெய்யும், ஆசீர்வாதமான மழை பெய்யும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். செழிப்பையும் கர்த்தர் கொடுப்பார் நம்முடைய வாழ்க்கையில். நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். கர்த்தரை நம்புகிறனோ செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சோதரம். கர்த்தரை நம்புகிற நாம ஒரு செழிப்பாக நம்ம வைத்து ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சோதரம் உண்டாகட்டும். அல்லது ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை மிகவும் நல்லதாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏற்ற காலத்தில் தேவ ஜனங்கள் சோதரம் தேவனால சோதரம் கனப்படுத்தப்படுவார்கள், தேவனுடைய நாமமும் மகிமைப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஏற்ற காலத்தில் நம்ம உயர்த்தி மேன்மைப்படுத்துகிற கர்த்தர். உபாகமம் 28:14 கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னீரே. அதற்காக சோத்திரம் என்று சொல்லுங்க. வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, என்னை கீழாக்காமல் மேலாக்க போகிறவரே, அல்லேலூயா. என்னை உயர்த்தி ஆசீர்வதித்து தாவீது நாளுக்கு நாள் விருத்தடைந்தது போல என்னை விருத்தடைய வாய் திறந்து சொல்லுங்க. அப்படியே வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி தருவார். நிறைவேற்றி தரப்போகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்தில் இயேசு நமக்காக யாவையும் செய்து முடித்தாரே. கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் சோத்திரம். நாம் நன்மை செய்து கொண்டே இருப்போமானால் ஏற்ற காலத்தில் நன்மையை நாம் அறுவடை செய்வோம். ஏற்ற காலத்தில் சோத்திர கர்த்தர் நாம் நன்மையாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம விதைக்கும் போது, சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது, கர்த்தர் சோத்திரம் உண்டாகட்டும். டாக்ஸ் மூலமாக கர்த்தருடைய எப்படியாவது ஆண்டோடைய வார்த்தைகள் சோத்திரம் மற்றவர்களுக்கு கொடுக்கப்படும் போது சோத்திரம் விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். சோத்திரம் நரக அக்கினிக்கு தப்புவார்கள். கர்த்தருடைய பிள்ளையாய் மாறி அல்லேலூயா பாவக்கட்டிலிருந்தும் சாபக்கட்டிலிருந்தும் பிசாசு கட்டிலிருந்தும் கர்த்தர் சோத்திரம் வியாதியின் கட்டுகளிலிருந்தும் நரக அக்கினியிலிருந்தும் விடுபட்டு பாதுகாக்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஏற்ற காலத்தில் தேவ கட்டளையை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று தீத்து 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கட்டளையை நிறைவேற்ற நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்லதவனே, ஜீவனுள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். கிருபையா இருக்க நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு பேசின